லைஃப்பில் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்தால் பார்த்தாதுங்க. என் லைஃபு, என் குறிக்கோள் நான் தான் ஓடணும் அப்படின்னு ஒருத்தன் ஓட ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் லைஃப்பில் அவன் ஜெயிக்கிறத எவனாலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. இன்றைக்கி சின்ன சின்ன தோல்விகள் வரதான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையை சொல்லுங்கள், அந்த தோல்வியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்த கூடவா நீங்கள் கற்றுக்கல? இந்த மிஸ்டேக் பண்ணதுனால தான் இந்த இடத்துல நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன அடையாளம் கூட உங்களுக்கு கண்ணுக்கு தெரில. இந்த மாதிரி ஒவ்வொரு தோல்வியிலையும் எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு தாங்க இருக்கான். தோல்வியிலேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறவன் இன்னமும் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தோத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் முயற்சி பண்ணாலும் தோத்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நெகட்டிவ் தாட்டில் கூட போனவன் அவன் லைஃப்பில் முன்னேறினதா சரித்திரமே கிடையாது. தோத்துட்டேன், அவ்வளோதான், என்ன செய்யணும், அடுத்து என்ன, என் லைஃப்பில் நான் ஜெயிச்சே ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு அடுத்த கோலை நினச்சி ஓடுறான் பாருங்க, அவன் மட்டும்தான் ஜெயிக்கிறான். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிக்கணுமா இல்லை தோற்று போகணுமா? நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். தோல்வியை படிக்கட்டுகளாக்குங்க. வெற்றியை என்னோடய இலக்கு, அதை நான் அடைஞ்சே தீருவேன்னு பிடிவாதமாக்குங்க. அப்போ மட்டும்தான் உங்கள் வெற்றி உங்கள் காலுக்கு கீழே இருக்கும். இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சுன்னு தெரில. சில பேர் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியலை, ரொம்ப டயர்டாயிட்டேன், நிறையா தோல்வியை பார்த்துட்டேன்னு சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்த மறக்காதீங்க, நீங்கள் நினைக்கிறது வானத்து மேலே இருக்கிற நட்சத்திரம் மாதிரி. சின்னதாக ஒரு ஏணியை போட்டு நான் தொட ட்ரை பண்ண தொட முடியலன்னு சொல்கிறது முட்டாள்தனத்தோட உச்சம் தானே. நான் அந்த நட்சத்திரத்தை தொட்டுட்டா இந்த உலகத்திலே நான் தான் பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது உண்மைன்னா, அதை தொடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டமும் முயற்சியும் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நிஜமாகவே டேலண்டான ஆள் தான். இந்த வெற்றிக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். தயவு செஞ்சு முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு நாள் உங்கள் வெற்றி உங்கள் காலுக்கு கீழே வந்துட்டேன்னு வந்து நிற்கும். கம்பீரமாக என் முயற்சியில், என் சொந்த முயற்சியில் நான் அந்த வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு கம்பீரமாக சொல்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை கண்டிப்பாக மாறும். இன்றைக்கி உங்களை தப்பாக பேசுகிறவங்கள, அசிங்கமாக பேசுகிறவங்க, உங்களை அசிங்கமாக பார்க்குறவங்க முதற்கொண்டு அன்றைக்கி உங்களை கம்பீரமாக ராஜாவாக பார்ப்பாங்க. உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, நம்பிக்கையோடு ஓடுங்க. நீங்கள் ராஜாவோ ராணியாவோ ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்குது. உங்கள் முயற்சி மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த